Hi, hello, welcome to RG Solar. So, வணக்கம் viewers. ஒவ்வொரு வீடியோவில் நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷன் பிளான் பண்ணியிருந்தோம். அதன்படி இன்னைக்கு நம்ம எந்த சைட்டில் இருக்கோம்னா ஒரு பள்ளிவாசல் ராஜகிரியில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பள்ளிவாசலுக்கு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஸ்டாலேஷன் ஒரு ஆன்கிரிட் செட்டப். இந்த ஆன்கிரிட் செட்டப்பில் 2800 வாட் பவர் பேனலும் ஒரு 3 ஃபேஸ் 5 kVA இன்வெர்டர் செட்டப்பும் பள்ளிவாசலுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த இன்ஸ்டாலேஷனில் என்ன பேனல் இன்ஸ்டாலேஷன், என்ன இன்வெர்டர், இது என்ன பெனிஃபிட்ஸ், இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் A to Z நம்ம இந்த இன்ஸ்டாலேஷனில் பார்க்க போகிறோம். அண்ட் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டாலேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்கன்னா வெயிட் அன்டில் தென். ஸோ நம்ம இன்ட்ரோவில் பார்த்துருந்த மாதிரி இது ஒரு பார்த்தீங்கன்னா ஆன்கிரிட் செட்டப். இந்த ஆன்கிரிட் செட்டப்பில் நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க, மேலே ஒரு 4 பேனல், கீழே ஒரு 3 பேனல், இது 7 பேனலும் சேர்ந்தது ஒரு ஸ்ட்ரிங். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா UTL சோலார் 400 வாட் பேனல். டோட்டல் 7 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 7 பேனல் இன்ட்டு 400 வாட் பவர், கிட்டத்தட்ட 2800 வாட் பவர் வரும். இந்த 2800 வாட் பவர், அதாவது 2.8 கிலோவாட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 12 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ளது. இந்த 12 யூனிட், ஒரு யூனிட்டுக்கு நம்ம 9 ரூபா கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 100லேருந்து 110 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு இதன் மூலயமா சேமிக்கலாம். 2 மாசத்துக்கு ஒரு டைம் பில்லில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும்னா உங்களுக்கு சாலிடா 4000லேருந்து அப் டு 6000 வரைக்கும் இதோட ரெஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த யூனிட்ல டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், கீழே இன்வெர்டர் செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல மேல 2.8 கிலோவாட் பேனல் கொடுத்துருக்கோம். கீழே 5 கிலோவாட், ஏன்னா கஸ்டமருக்கு ஃபியூச்சர்ல பேனல்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால ஃபியூச்சரிஸ்டிக்கா அந்த செட்டப் பண்ணியிருக்கோம். 2.8 கிலோவாட் பேனல், 5 கிலோவாட் இன்வெர்டர். இப்போ அந்த இன்வெர்டர் பத்தின டீடைல் எல்லாமே அப்படியே நம்ம கீழே போய் பார்த்துருவோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா C டைப் ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். இதில் 1 in 1 அவுட் எடுத்துருக்கோம். 7 பேனலையும் ஒன்னா இதில் கனெக்ட் பண்ணி ஒரே அவுட்டா எடுத்து டைரக்டா இன்வெர்டருக்கு போயிடும். இந்த செட்டப்ல பார்த்தீங்கன்னா SPD ஃபியூஸ், இது எல்லாமே ஃபுல் சேஃப்டி மெஷர்ஸ்க்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே இந்த செட்டப்ல இன்ஸ்டால் ஆகிருக்கும். உங்களுக்கு ஏதாவது லைட்னிங் இல்லை ஓவர் வோல்டேஜ் இஷ்யூஸ்லாம் வரப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் உங்களுக்கு சேஃப்டி மெஷராக யூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு செட்டப்லையும், எங்களோட எல்லா செட்டப்லையும் இந்த செட்டப் கண்டிப்பாக மேண்டேட்டரியாக நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது உண்டு. இந்த செட்டப்பில் அப்படியே DC கேபிள் உங்களுக்கு அப்படியே கீழே இன்வெர்டரில் போய் கனெக்ட் ஆகுது. அந்த செட்டப்பில் தான் உங்களுக்கு இன்வெர்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம கீழே போய் ஃபர்தர் அந்த டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். இப்போ மேலே பேனல் பார்த்தாச்சு. மேலே DC ஒயர் மூலயமா அப்படியே இன்வெர்டருக்கு இன்புட் ஆகுது. இந்த இன்வெர்டரில் ஒரு ACDB சேஃப்டி மெஷர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இன்வெர்டரில் நம்ம என்னென்ன ப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6 யூனிட் கிட்ட ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. அண்ட் டோட்டல் இது வரைக்கும் 3098 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. இப்போ தற்பொழுது 1.45 யூனிட் கிட்ட ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு இது பெனிஃபிட் இருக்குங்கிறத கண்டிப்பா இந்த இன்வெர்டர் டிஸ்பிளே உங்களுக்கு காமிச்சிருக்கும். இப்போ இந்த லைன் பார்த்துட்டீங்கன்னா AC எர்த்திங் லைன், இன்வெர்டர்லேருந்து AC எர்த்திங்க்கு அப்படியே டேரெக்டாக கொடுத்துருக்கோம். இது அப்படியே கிரவுண்டில் போயிருக்கு. இது நார்மலாக எல்லாரும் நார்மல் ஒரு கம்பி ராடை வச்சு எர்த்திங் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ப்ராப்பராக காப்பர் எர்த்திங் ராடை வச்சு தான் ஃபில் பண்ணுறது. ப்ராப்பராக ஒரு 3 மீட்டருக்கு டிக் பண்ணி அதில் எர்த்திங் கெமிக்கல்லாம் போட்டு உங்களுக்கு வாட்டர் ஃபில் பண்ணி, சால்ட், இது எல்லாமே ஃபில் பண்ணி அந்த ப்ராப்பர் மிக்சரில் தான் அந்த செட்டப் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்வெர்டர் ரிலேட்டடாக அண்ட் ப்ராடக்ட் ரிலேட்டடாக, இன்ஸ்டாலேஷன் ரிலேட்டடாக எந்த ஒரு குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பாக மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தர் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எங்களோட வெப்சைட் லிங்க்ல போய் நீங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் அதை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஸ்டே டியூன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.